ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு செல்வா இன்ஸ்டியூட். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பிராத்மிக்கில் தேர்ட் மாடல் கொஷின் பேப்பர் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோவுக்கு புதுசாக இருக்கீங்கன்னா பிராத்மிக்கில் ஃபஸ்ட்டு கொஷின் பேப்பர், செகண்ட் கொஷின் பேப்பர் பார்த்துட்டு இதை வந்து பாருங்கள், அப்போ தான் புரியும். சப்போஸ் பார்க்குற உங்களுக்கு ஆல்ஃபாபெட்ஸில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, ஆல்ஃபாபெட்ஸ் தெரியலன்னா ஆல்ஃபாபெட்ஸ்க்கு 4-5 வீடியோ போட்டிருக்கு, அதையும் போய் ரெஃபர் பண்ணிவிட்டு வாங்க நம்ம வீடியோவில் போகலாம். இதில் ஃபஸ்ட் ரொமேட்டர் பாருங்கள். கின்கி 5 प्रश्नों के उत्तर एक एक वाक्य में लिखिए. கீழே 10 கொடுத்துருக்காங்க, அதுலேருந்து 5 மட்டும் எடுத்து எழுத சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன், मेज़ और कुर्सी कहाँ है. सेकंड वन, कमला कहाँ है. थर्ड वन, क्या आप वकील हैं. फोर्थ वन, भोपाल क्या कहता है. फिफ्थ वन, गाड़ी कितने बजे छूटती है. सिक्स्थ वन, वनजा तुम कहाँ पढ़ते हो. सेवेंथ वन, दिनेश कहाँ से कलम लाता है. एट्थ वन, दीवार पर क्या है. नाइन्थ वन, तुमने मेरे कपड़े कहाँ रखे. 10th वन, रेलगाड़ी के आगे क्या है. நீங்கள் கொஷின் பேப்பர் நார்மலாக நீங்கள் எப்படி படிக்கணும்னா, ஒரு 4 கொஷின் பேப்பர் 5 கொஷின் பேப்பர் மாடல் வாங்கி வைக்கிறேன்னா அதில் ரிப்பீட்டடாக வர்றதை அதிகமாக கான்சன்ட்ரேஷன் பண்ணி பண்ணுங்கள். ஏன்னா அது நிறைய தடவை கேட்குறதுக்கான வாய்ப்புகள், சான்சஸ் நிறைய இருக்குது. 60% கொஷின் பேப்பரில் இருக்கிறதே வந்துடும். ஸோ அதனால் கொஷின் பேப்பரில் இருக்கிறத ரிப்பீட்டடாக நீங்கள் படித்து பாருங்கள். செகண்ட் ரோம் லெட்டர் நம்பர்ஸு, இதை நீங்கள் வந்துட்டு வேர்ட்ஸ்லேயோ இல்லை லெட்டர்ஸ்லேயோ இந்தியினுடைய எழுத்துக்களை எழுதுவீங்க. ஸோ 7, செகண்ட் ஒன் 15, தேர்ட் ஒன் 25, ஃபோர்த் ஒன் 30, ஃபிஃப்த் ஒன் 34, சிக்ஸ்த் ஒன் 50, செவன்த் ஒன் 1 3/4, எயித் ஒன் 48. ஸோ நம்பர்ஸ் 1லேருந்து 50 வரைக்கும் நீங்கள் படிக்கணும். அதை தாண்டி பின்னங்களும் படிக்கணும், ஃப்ராக்ஷன்ஸ். அடுத்து தேர்ட் ரோம் லெட்டர். தேர்ட் ரோம் லெட்டர் பொறுத்தளவில் போயம். இந்த போயம் 5 கொடுத்து நீங்கள் 3 எழுதுகிற மாதிரி இருக்கும். கின்கி 2 पद्यांशों का भावार्थ प्रांतीय भाषा में लिखिए. தாய்மொழியிலையோ அல்லது இங்கிலீஷ்லேயோ நீங்கள் கீழே இருக்கக்கூடிய 5ல் ஏதாவது 2 எழுதுனா போதுமானது. இது இடம், பொருள், கான்டெக்ஸ்ட், ரெஃபரன்ஸ், எக்ஸ்ப்ளனேஷன், இந்த மாதிரியான கேட்டகரியில் நீங்கள் எழுதணும். அப்போ தான் இதில் மார்க் கிடைக்கும் உங்களுக்கு. அடுத்து ஃபோர்த் ரோம் லெட்டர். किसी एक दोहे का कंठस्थ रूप ज्यों का त्यों लिखिए. ஏதாவது 3 எடுத்து அதிலிருந்து 1 எழுதி பிறலாமல் எழுதணும். இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், திருக்குறள் மாதிரி இருக்கும். 2 லைன் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் ஒன், ஜாதி ந பூச்சோம் டேஷ் ரஹன் சே மியான். செகண்ட் ஒன், சா தேசா டேஷ் தேய் உடாய். தேர்ட் ஒன், தருவர் ஃபல் டேஷ் சஞ்சய் சுஜான் அப்படின்னு சொல்லணும். கின்கி 3 का अर्थ प्रांतीय भाषा में लिखिए. கீழே ஒரு 8 கொடுத்துருக்காங்க, அதில் 3 மட்டும் எழுத சொல்கிறாங்க. தன்னுடைய தாய்மொழியிலையோ அல்லது இங்கிலீஷ்லையோ நீங்கள் எழுதினா போதுமானது. ஃபர்ஸ்ட் ஒன் பியார், செகண்ட் ஒன் ஜியாதா, தேர்ட் ஒன் சீப், ஃபோர்த் ஒன் ஃபுல்வாரி, ஃபிஃப்த் ஒன் விவாஹ், சிக்ஸ்த் ஒன் ஆசாத், सेवेंथ वन पवित्र, एट्थ वन मंजिला. 3 के उल्टे अर्थ वाले शब्द लिखिए. खरीदना, सेकेंड वन नया, थर्ड वन सुंदर, फोर्थ वन अच्छा, फिफ्थ वन समझदार, सिक्स्थ वन कीमती, सेवेंथ वन जल्दी, एट्थ वन बिकना. அதாவது ஆப்போசிட்ஸ் நீங்கள் எழுதணும். செவன்த் ரோம் லெட்டர். கின்கி 4 प्रश्नों को सही या गलत लिखिए. कீழே ஏதாவது 4த்துக்கு நீங்கள் எது எழுதணும்னா எஸ் ஆர் நோ, ரைட் ஆர் ராங் எழுதணும். सही या गलत. सो मक्खन बनाने वालों को जुलाहा कहते हैं. सेकेंड वन, स्वस्थ शरीर में स्वस्थ मस्तिष्क रखता है. थर्ड वन, बी विटामिन की कमी के कारण आदमी बात बात पर गुस्सा करता है. அடுத்து ஃபோர்த் ஒன், ஸ்வஸ்த சரீர் மே ஸ்வஸ்த மஸ்திஷ்க ரக்தா சாஹியே. இங்கே பாருங்கள், அப்படியே ரிப்பீட்டடாக வந்திருக்கு இதே கொஷின் பேப்பரில். அது மிஸ்டேக்ஸால் வந்திருக்கு, அது நீங்கள் பண்ணிக்க வேண்டாம். ஏற்கனவே 1 எதுனா போதுமானது. ஃபிஃப்த் ஒன், தேவி கன்னியாகுமாரி கா மந்திர் நயா ஹை. அடுத்து நம்ம 8th ரோம் லெட்டர் பார்க்கலாம். किनकी 4 के कोष्टक से सही शब्द चुन के காலி ஜஹா பரியே. அதாவது கீழே 5 கொடுத்துருக்காங்க, அது 4 டேஷஸ் மட்டும் பண்ண சொல்கிறாங்க. ஆனால் ப்ராக்கெட்டில் உங்களுக்கு ஆன்சர்ஸ் இருக்கும், அதை சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் மாதிரி பண்ணிக்க வேண்டியதுதான். उसके बाद एक घंटी की डैश होती है. कुत्ता डैश जानवर है. थर्ड वन, छात्र डैश के खेल खेलते हैं. फोर्थ वन, बिल्ली डैश को पकड़ता है. फिफ्थ वन, गाय बड़ी डैश होती है.
9th ரோம் லெட்டர். இது வந்துட்டு பொறுத்துக. वाक्यों को मिलाइए, मैच द फॉलोइंग. ஸோ ஃபஸ்ட் ஒன் படாயி 10 பஜே. அதுக்கு வந்துட்டு அதில் கொடுத்துருக்கக்கூடிய ஆன்சர் சப் தரக்கி தர்காரியா மில்தி ஹை. நீங்கள் கரெக்டான ஆன்சர் எடுத்து மேட்ச் பண்ணணும். செகண்டு ஷாம் கோ சாத்ர படா மக்கான். தேர்டு सब्जी की मंडी में राइट साइड मैदान में खेलते हैं. फोर्थ वन नया बाज़ार शुरू होती है. அடுத்து 10th ரோம் லெட்டர். இதுலேயும் நீங்கள் 4 எழுதுகிற மாதிரி இருக்கும். இது டேஷஸ் 5 கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் ஃபஸ்ட் ஒன் बाज़ार यहाँ से डैश दूर है. सेकेंड वन सस्ता डैश में स्कूल के बच्चों के लिए कागज़, नोटबुक और पुस्तकें मिलती है. थर्ड वन डैश गांधी जी सन डैश में भारत लौटाए. फोर्थ वन सन 1914 में महात्मा गांधी भारत डैश आए. फिफ्थ डैश की दुकानें अलग है. 11th रोम लेटर. किन्हीं 4 शब्दों का प्रयोग वाक्यों में कीजिए. फर्स्ट वन जोतना, सेकेंड वन मोड, थर्ड वन अलग अलग, फोर्थ वन जोतना அதே தான் ரிப்பீட் ஆகுது. ஃபிஃப்த் ஒன் கே சாத், சிக்ஸ்த் ஒன் லடாயி, செவன்த் ஒன் பிக்னா. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா மீனிங் நீங்கள் எழுதி அதுக்கான வாக்கியத்தை அமைச்சு எழுதணும். அது மட்டும் எழுதுனீங்கன்னா போதும். नमक आंदोलन. அடுத்து 12th ரோம் லெட்டர். किन्हीं 4 प्रश्नों का उत्तर एक एक वाक्य में लिखिए. ஸோ கீழே 4 மட்டும் எழுதுனா போதுமானது. क्वेश्चन आंसर ஒரு வரியில் எழுதணும். 8 கொடுத்துருக்காங்க. बड़े हमारे लिए क्या बनाते हैं. सेकेंड वन कौन आभूषण बनाते हैं. थर्ड वन सबसे महत्वपूर्ण विटामिन कौन सा है. फोर्थ वन लड़के कितने बजे घर जाते हैं. फिफ्थ वन धूप से कौन सा विटामिन मिलता है. सिक्स्थ वन घोड़े से क्या क्या फ़ायदे होते हैं. सेवेंथ वन कैलोरी किसे कहते हैं. कैलोरी. एट्थ वन गांधी जी को दक्षिण अफ्रीका में क्या अनुभव हुआ. ओके. 13th ரோம் லெட்டர். किन्हीं 2 प्रश्नों के उत्तर 3 वाक्यों में लिखिए. கீழே 4 கொடுத்துருக்காங்க. இதிலிருந்து நீங்கள் 2 மட்டும் எழுதுனா போதுமானது. घोड़े में क्या क्या फ़ायदे होते हैं. सेकेंड गांधी जी के बारे में 3 वाक्य लिखिए. थर्ड वन हाथी के बारे में 3 वाक्य लिखिए. रिपीटेड आகுது நிறைய. ஸோ அது மட்டும் நீங்கள் படிங்க. कपड़े की दुकानों में क्या क्या चीज़ें मिलती है. 14th ரோம் லெட்டர். किसी एक कहानी का सारांश लिखिए. 3 கொடுத்து ஏதாவது ஒன்று எழுதணும். सारांश எழுத சொல்கிறாங்க. फर्स्ट वन दर्जी और हाथी, सेकेंड वन एकता का फल, थर्ड वन दूध में पानी. किन्हीं 5 का अनुभव प्रांतीय भाषा में कीजिए. கீழே ஏதாவது 5க்கு ஆன்சர் பண்ண சொல்கிறாங்க. आप यहाँ आइए. सेकेंड वन ये लड़का हिंदी पढ़ता है. थर्ड वन तुम क्या लिखते हो. फोर्थ वन मैं कुछ नहीं बोला. फिफ्थ वन सीता ने 4 आम खरीदे. सिक्स्थ वन बालक ने चांद को पकड़ना चाहा. सेवेंथ वन नेताजी भाषण दे चुके. एट्थ वन मुझे एक कलम चाहिए. किन्हीं 4 वाक्यों का अनुवाद हिंदी में कीजिए. கீழே ஏதாவது 4லேருந்து ஆன்சர் பண்ண சொல்கிறாங்க ஹிந்திக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் இந்த காகிதத்தை எடுத்துக்கொள். செகண்ட் ஒன் கமலா வீணை வாசித்து கொண்டிருக்கிறாள். தேர்ட் ஒன் நாங்கள் தோட்டத்தில் வேலை செய்வோம். ஃபோர்த் ஒன் நீ கல்கத்தா எப்பொழுது போய் சேர்ந்தாய். ஃபிஃப்த் ஒன் குதிரை வேகமாக ஓடியது. சிக்ஸ்த் ஒன் நீ எத்தனை ரொட்டிகள் சாப்பிட்டாய். செவன்த் ஒன் நான் முகம் பார்க்கும் கண்ணாடி வாங்க விரும்பினேன். எயித் ஒன் அவனால் இந்த வேலையை செய்ய முடியும். ஸோ இதை பொறுத்தளவுக்கு நீங்கள் நிறைய கிராமர் தெரிஞ்சால் தான் இதை நீங்கள் அட்டன் பண்ண முடியும். எல்லாமே புரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள். இந்த கொஸ்டின் பேப்பரை நான் வெறும் டிக்டேட் தான் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இது ரிப்பீட்டடாக கேட்டு பாருங்கள். ஏன்னா நிறைய பேருக்கு படிக்க எழுத வராதுன்றதுனால தான் டிக்டேஷன் மெயினாக கொடுக்கறது. ஒரு சில பேர் கொஸ்டின் பேப்பர் இதை பார்த்தும் படிப்பீங்க. ஸோ அந்த பர்பஸ்க்காக தான். ஓகேவா. கூட படித்து அதுக்கான மீனிங்கை ரிப்பீட்டடாக பண்ணி பாருங்கள். ஆல் தி பெஸ்ட். இது வரைக்கும் நம்ம பிராத்மிக்கினுடைய 3rd கொஸ்டின் பேப்பர் பார்த்துருக்கோம். இன்னும் ஒரு கொஸ்டின் பேப்பர் இல்லை 2 கொஸ்டின் பேப்பர் அடுத்தடுத்த வீடியோஸை நம்ம பார்க்கலாம். நம்மளுடைய வீடியோவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.